என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் பாசுமதி ரைஸு இந்த ஒரு டம்ளர் எடுத்துருக்குங்க. 100 கிராம் இருக்குங்க. இந்த சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். புதினா ரைஸ் செய்யலான்னு இருக்கிறேங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு தான் இந்த புதினா ரைஸ் செய்யலான்னு இருக்கிறேங்க. இதை நான் வந்து குண்டாவில் வேக வச்சு வடித்து எடுத்துக்க போகிறேங்க. புதினா ரைஸுக்கு நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணுங்க. புதினா, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வச்சுருக்கேங்க. இந்த ஒரு கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் விட கொஞ்சம் சின்ன சைஸு புளி எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வந்து காரத்துக்கு பச்சை மிளகா கூட போட்டுக்குங்க. நான் வந்து வறுக்கிறப்ப வரமிளகா போட்டால் போதும், பச்சை மிளகா நான் சேர்த்தலை. இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்களா? இதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சுங்க. நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்குவேங்க. எந்த வெரைட்டி ரைஸுக்கும் 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் லைட்டாக காய்ட்டுங்க. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ அது நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. 4 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் நிலக்கடலை இருந்தாலும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, அப்புறம் மிளகாய். இப்போ இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாங்க. இந்த சாதத்துக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நீங்கள் பேஸ்ட் வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் அரைச்சிட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்கள் கொஞ்சம் கெட்டியாகிற வரலும் நல்லா வதக்கிக்கலாங்க எண்ணெயில். இப்போ நமக்கு பேஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் கட்டியாயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். புதினா ரைஸு சிம்பிளாக சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து இன்னைக்கு பாசுமதி அரிசி வந்து குண்டாவில் வடித்து வேக வச்சு வடிச்சுக்கிட்டேங்க. அதனால் ரொம்ப வேகாமல் நான் பண்ணலை. ஓரளவுக்கு நான் வேக வச்சு தான் பண்ணேன். ஏன்னா பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றதுனால. நீங்கள் வந்து பாசுமதி அரிசியில் தான் செய்யணுங்கிறது இல்லைங்க. நம்ம வந்து வேறு எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம். இதுமாரி குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.